Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு குட்டியான க்யூட்டான ஸ்டட்ஸும் அதுக்கப்புறம் 5 செட் ஆஃப் ஜிமிக்கி தான் பார்க்க போகிறோம். இந்த செட்டு நம்மக்கிட்ட ரெகுலராக ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஒரு 24 செட்டு ஸ்டட்டு பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 செட்டு ஜிமிக்கி பண்ணி கொடுக்க போகிறோம். அதோட ஸ்டட்டு 2 டசன் வரும். ஜிமிக்கி 5 செட்டு வரும். இப்போ அவங்க ஆஃபீஸ் யூஸ்க்காக கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கலர்ஸில் வேணும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டிசைன்ஸுமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக மாடர்ன் ட்ரெஸ்க்குமே போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. கலர்ஸ் நீங்கள் என்ன கலர் வேணாலுமே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு செட்டு நான் குட்டியாக லக்ஷ்மி இருக்கிற மாதிரி ஸ்டட்டும் கீழே ஜிமிக்கி சும்மா ஒரு டிசைனும் கீழே நான் யூபின்மே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் ஒயிட் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் நான் உங்களுக்காக பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிசைன் ஒரு இது மாதிரி கேரளா மாலை டிசைன் வரும். அதோட இது மட்டும் மோல்டு மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு குட்டியாக ஸ்டட்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஜிமிக்கி பண்ணியிருக்கேன். கீழே எப்பயும் போல் ஹேங் இல்லாமல் லாலிபாப் பீட்ஸுமே நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஜிமிக்கிக்கு மட்டும் சும்மா ஒரு கிளாத் வச்சு எடுத்து அது ஒரு டிசைன் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டட்டுக்கு மட்டும் சைடில் 2 குட்டி பீடு இருக்கிற மாதிரி ஹேங் ஆகிற பீடு இருக்கிற மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் செகண்ட் செட்டுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு டிசைன் நான் பண்ணியிருக்கேன். தேர்ட் செட் பார்த்துடலாம். தேர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டட்டு. மேலே ஒரு பாக்ஸ் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டட்டு இது. அதுக்கப்புறம் கீழே ஒரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி ரவுண்டு இருக்கும். இது அப்படியே ஒரு மோல்டு தான் அந்த செட்டு. நெக்ஸ்ட்டு அந்த ஜிமிக்கிக்கு ஒரு நீடில் எடுத்து சும்மா ஒரு லைன் மட்டும் அழுத்தி நம்ம ஹைலைட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஹேங்கிங் பீட்ஸ் நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுவுமே கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மூணாவது செட்டு நான் உங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கேன். நாலாவது இன்னொன்று பார்த்துடலாம். நாலாவது ஸ்டட்டுமே சரி அப்புறம் ஜிம்காவுமே சரி நான் ரெண்டுமே மோல்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டட்டுக்கு குட்டி ஒரு ஃப்ளவர் மாதிரி குட்டி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜிமிக்கிக்கு அதே மாதிரி ஜிம்கா மோல்டில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். இதுக்குமே நான் லாலிபாப் பீடு கொடுத்து இதுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இது மோல்டுன்றதுனால நான் அந்தளவுக்கு அவ்வளோவா நான் ஹைலைட் பண்ணிக்கல. சும்மா நான் டிசைன்ஸ்க்காக, அதாவது பெயிண்ட் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இது நம்மளோட 5வது டிசைன். அங்கே பீகாக் இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பீகாக்கு அப்புறமா கொஞ்சம் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீகாக் டிசைனுமே பண்ணியாச்சு. பீகாக் டிசைனில் 2 ஸ்டட்டு பண்ணியாச்சு. அதே மாதிரி பீகாக்கோட ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி ஜிமிக்கியுமே நான் அந்த மாதிரி மாடலில் பண்ணியிருக்கேன். இப்போ அது நான் குட்டியாக யூபின்மே ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்குமே நம்ம கிறிஸ்டல் பீட்ஸ் நம்ம ஹேங்கிங்காக அதில் கோர்க்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ 5 செட்டுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஒரு 5 செட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸ்டட்ஸுமே அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் நான் அமைச்சிருந்தேன். எப்பயுமே ஒரு ஸ்டட் பேடுன்றது நான் எப்பயுமே நான் செஞ்சு கொடுக்கறது தான். இதில் இந்த ஸ்டட் பேடுன்றது ஒரு ஸ்டட் பேடில் 12 இருக்கும், அதாவது ஒரு டசன் இருக்கும். அப்படி இல்லைனா 24 ஸ்டட்ஸ் இருக்கும். நான் எப்பயுமே எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே இது ரெகுலராக நம்மக்கிட்ட மூவ் ஆகிட்ருக்கோம் இந்த ஸ்டட் பேடு. ஸோ இவங்க 2 ஸ்டட் பேட் கேட்டிருந்தாங்க. 2னா 24 செட்டு வரும், 2 டசன் வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இதில் குட்டியான ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற மாதிரி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இது நம்ம ட்ரெடிஷ்னலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் போட்டாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான குட்டியான ரவுண்டான ஸ்டட்ஸு, இந்த மாதிரி ஃப்ளவர் இருக்கிற ஸ்டட்ஸு, எல்லா டிசைன்லேயுமே ஒன்று நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்களுமே எல்லா கலருமே இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதுவுமே கலர் அவங்க சொல்லவே இல்லை. ரெண்டுமே நம்மளோட இஷ்டத்துலேயே விட்டுட்டாங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போடுற மாதிரி எல்லா கலர்ஸுமே மிக்ஸ் ஆன மாதிரி
நீங்கள் ஸ்டட்டும் ஜிமிக்கியுமே வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே வந்து டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 நாள் வந்து தான் வந்து நான் காய வச்சேன். இப்போ வந்து ரொம்ப வந்து வெயில் இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு 2 நாள் வந்து நல்லா காஞ்சாவே வந்து போதும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து காய வைக்கிறதுக்கு கொண்டு போயிடுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு, இது செகண்ட் டே வந்து காஞ்சிருச்சு. பேக் பண்ண கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நான் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து நல்லா பிளாக் ஃபயர் வந்து பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், கண்டிப்பாக வந்து கஸ்டமருக்கு வந்து பிளாக் ஃபயர் தான் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம சும்மா நார்மலாக வந்து சட்டியில் வந்து வச்சு பண்ணோம்னா நம்ம தண்ணியை ஊற்றி பின்னாடி லைட்டாக வந்து தேய்க்கிறச்சு அப்படியே வந்து அந்த மண் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் தண்ணியிலேயே போட்டு வச்சுருந்தாலுமே வந்து இது கரையவே கரையாது. ஏன்னா வந்து நம்ம 100% அதாவது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பிளாக் ஃபயர் வந்து பண்ணியிருக்கோம். இதை மாதிரி பிளாக் ஃபயர் பண்ணிங்கனாவே வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு கிரே ஷேட் அடிக்கும், நல்லா வந்து ஒரு ஷைனிங் லுக் இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து மண் வந்து நல்லா வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பிளாக் ஃபயர் பண்ணி கொடுப்பேன் எப்போவுமே. எல்லா ஜுவல்லரிக்குமே நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டட்டுமே வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து சாம்பல் எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கும். நம்ம பெரிய பெரிய கட்டை வச்சு தான் வந்து இது பேக் பண்ணுறது. சாம்பல் எல்லாமே உள்ளே இருக்கும். அது வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறச்ச வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மட்டும் நான் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிடுச்சு. நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு கொண்டு போயிடலாம். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டட்ஸு, இந்த ஜிமிக்கி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் ஸ்டட் வந்து இதில் வந்து ஒட்டி வைக்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு எல்லாமே வந்து நம்ம பின்னாடி அந்த ஸ்டட் வந்து ஒட்டி வச்சுருக்கோம். பெரிய பெரிய ஜிமிக்காக்கெலாம் கொஞ்சம் பெரிய இது மாதிரியுமே சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டட்டுக்கு எல்லாமே வந்து குட்டி குட்டி ஸ்டட் மாதிரியே வந்து ஒட்டி வச்சுக்கலாம். நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கோல்டு கலர் ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சி வரணும். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து போடுறச்சையும் வந்து அந்த மாதிரி க்ளூ வந்து பிஞ்சு வராது. நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா Evian 6000 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே காய வச்சு பின்னாடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக வந்து கோல்டு கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். கோல்டு கலர் வந்து ஃபஸ்ட் கோட் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாகவே நான் பிளாக் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. டேரெக்டாகவே நான் கோல்டு வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே வந்து டேரெக்டாகவே கோல்டு கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கோல்டில் வந்து எப்பயுமே நம்ம பிளாக் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம கலர் கொடுப்போம். இந்த தடவை வந்து நான் எதுவுமே வந்து பண்ணலை. ஃபைனல் டச்சுக்கு மட்டும் நான் கோல்டு வித்து பிளாக் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட் கோட்டுன்றதுனால நம்ம டேரெக்டாகவே வெறும் கோல்டு மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜிமிக்கி எல்லாமே கூட ஃபுல்லாகவே வந்து நான் கோல்டு தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து இருக்கணும். சும்மா வந்து கச்சா முச்சா அதை எல்லாமே பெயிண்ட்டுக்கு மேலே பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் திட்டாக இருக்கிறது அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. நல்லா வந்து ஈவனாக வந்து பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் கோட் முடிச்சிட்டேன். செகண்ட் கோட்டுமே வந்து லைட்டாக வந்து பிளாக் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து டைரக்ட் கோல்டு அடித்தோம்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக வந்து ஒரே ஒரு டாட் மட்டும் வந்து நான் கோல்டு கலரில் பிளாக் கலரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கோட் அடிச்சுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு அரை நாள் வந்து ஃபுல்லாக காய வச்சுட்டேன். காய வச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த யூபின் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அதிலலாம் வந்து நான் பீட்ஸ் வந்து நான் ஹேங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ மெயின் கலர்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம இப்போ வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இந்த பீகாக் டிசைன்ன்றதுனால நான் வந்து க்ரீன் லைட் ப்ளூ கலரில் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நான் இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லக்ஷ்மி ஸ்டட்டுக்கு வந்து நான் ஒயிட் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நான் இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்டட்ஸுக்கு எல்லாமே வந்து ப்ளூ ரெட்டு அது மாதிரி வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே வந்து ஆல்ரெடி லாலிபாப் பீட்ஸ் வந்து 2 செட்டுக்கு இருக்குது. ஒன்றுக்கு வந்து ஹேங்கிங் பீட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் பீகாக் டிசைன் வந்து நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். மீதி எல்லாமே பெயிண்டிங் வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஸோ ஒரே ஒரு செட்டு மட்டும் நான் எப்படி பெயிண்ட் பண்ணேன்றது மட்டும் நான் காமிச்சிடுறேன். இப்போ இதில் இருக்கிற
அதாவது ஹேங்கிங் பீட்ஸில் லைட் ப்ளூ கலர் இருக்குது. ஸோ பீகாக் டிசைன் சொன்னாவே வந்து நம்மளுக்கு அந்த லைட் ப்ளூ க்ரீனிஷ் கலர் தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் கிட்டனால நம்ம இதுவே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெதருக்கு வந்து ஃபஸ்ட்டு லைட் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி ஷிமரின் ஷேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் வந்து ஜிகு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஷேடில் வந்து நான் இப்போ பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கிளிட்டரியாகவுமே இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஹைலைட் பண்ணுவோம் அந்த இடத்துலலாம் வந்து நம்ம பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். டெரகோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைலைட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜிமிக்கியெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து ஹைலைட் பண்ணோம், அதாவது டிசைன் பண்ணோம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறச்ச பாருங்கள், அழகாக வந்து அந்த டாட் எல்லாமே வந்து நல்லா விசிபிளாக தெரியுது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம க்ளே வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துடணும். இந்த மாதிரி பெயிண்ட்டு ஸ்டிக் இருந்தாலுமே ஓகே, இல்லைனா வந்து நம்மக்கிட்ட டூத் பிக் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பீகாக்கில் வந்து நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணி அதாவது பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது முடிச்சதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்குது. நான் ஸ்டோன்ஸுமே ஒட்ட போகிறேன். அதாவது ஒயிட் கலரில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து இதுக்கு ஒட்டி இன்னும் கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாதிரியான க்ரீன் கலர், அதுவும் வந்து ஷிமரின் ஷேடில் தான் எடுத்திருக்கேன். க்ரீன் வித் ப்ளூ தான் வந்து இந்த பீகாக் வந்து நான் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜிமுக்காவுக்கு மேலே வந்து நம்ம சென்டர் ரவுண்ட் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்குமே வந்து அந்த ப்ளூ கலர் வந்து இதை சுற்றி வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறச்சு நிறைய வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணுறச்சு அது அப்படியே வழிஞ்சு வந்து ஜிமுக்குலேயுமே வந்து படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியும் பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஜிமிக்கியோட ஸ்டட்டை வந்து இப்படி கையில் பிடிச்சிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறச்சா வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்பியும் வந்து நம்மளுக்கு அது மேலெலாம் பட்டுச்சுன்னா வந்து நம்ம திருப்பியும் கோல்டு கலரு பண்ணிவிட்டு ரீவொர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து 5 டிசைனுமே வந்து என்ன கலர் தேவையோ அதாவது ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் வந்து எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டட்டுக்குமே வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னென்ன ஸ்டட்டுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், என்ன கலருன்றது நான் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். நைட்டே வந்து நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் மார்னிங் வரைக்கும் நான் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன். வார்னிஷுமே பண்ணிட்டேன். வார்னிஷ் பண்ணிவிட்டு நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். வார்னிஷ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம். இந்த ஒரு ஸ்டட்டு பாருங்கள், ஒரு ரெட்டு வித் வந்து டார்க் நேவி ப்ளூ கலரில் வந்து இந்த ஸ்டட்டுக்கு வந்து நான் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பேரட் க்ரீனு டர்காய்ஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இந்த குட்டி ஆஃப் சர்க்கிள் ஸ்டட்டுக்கு வந்து பிளாக்கு சில்வர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங் பீட்ஸுக்கு வந்து கோல்டு கலர் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு குட்டி பீகாக் டிசைன். இது வந்து க்ரீன் வித் மெரூன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஃபேன்சி டிசைன். இது வந்து பிளாக்கு வித் வந்து ஒரு மாதிரி மேங்கோ எல்லோ கலரில் வந்து டிசைன் கொடுத்துருக்கேன். பீடுக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு குட்டி ரோஸ். இதுக்கு வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டு மாதிரி. இது மேலே வந்து வயலட் கலருமே, அதுக்கப்புறம் நம்ம ஹைலைட் பண்ண இடத்துல பிங்க்கு, அப்புறம் வந்து நம்ம கீழே இருக்கிற அந்த பீடுக்கு வந்து கோல்டு கலர் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டட்டுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு ராமர் ப்ளூ, சுற்றி வந்து மேங்கோ எல்லோ கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டுக்கு வந்து நேவி ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு வெந்தய கலர் வித் கோல்டு கலர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர் செட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஷிமரின் ஷேட்ஸில் வந்து க்ரீன் வந்து கொடுத்துருக்கேன். பீடு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டு வந்து ஒரு கோல்டு வித் ரெட் கலரில் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டு வந்து ஒரு மாதிரி நாகப்பழ கலரும் பீடுக்கு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு லக்ஷ்மி ஸ்டட்டு. லக்ஷ்மிக்கு வந்து கோல்டு கலரும் கீழே பீடுக்கு வந்து ரெட் கலருமே வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டட்டு. பட்டர்ஃப்ளைக்கு வந்து ரெட் கலர் வித் கோல்டு கலருமே வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி ஸ்டட்டுக்கு கோல்டு வித் பிங்க்கு கொடுத்துருக்கேன்.
இந்த மேங்கோ ஸ்டட்டுக்கு வந்து ஆரஞ்சு வித் கோல்டு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டுக்கு வந்து க்ரீன் வித் பிங்க் கொடுத்துருக்கேன். இந்த மாலை டிசைன் மாதிரி இருக்கிற ஸ்டட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பீகாக் க்ரீன் கலரும் ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டுக்கு வந்து ஒரு மாதிரி டர்காய்ஸ் ப்ளூவும் டர்காய்ஸ் பீடுமே வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இது வந்து மோல்டில் எடுத்த ஸ்டட்டு. இது வந்து ஆரஞ்சு வித் ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டுக்கு வந்து சில்வர் வித் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். பீடு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டுக்கு வந்து லைட் க்ரீன் கலரும் நடுவில் ஒரு ஸ்டோனும் பீடு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டட்டு வந்து வயலட் வித் கோல்டு கொடுத்துருக்கேன். பீடு வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து 24 செட்டு, அதாவது 2 டசன் வந்து ஸ்டட் பேடு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிமிக்கி செட்டு வந்து பார்த்துடலாம். அவங்க கேட்ட மாதிரி 5 செட்டுமே வந்து ட்ரெடிஷ்னல் கலர்ஸ்லேயே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து அது நான் சொன்ன மாதிரி இந்த கேரளா மாலா டிசைனில் வந்து ஸ்டட் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு மாதிரியான நாகப்பழ கலர் கொடுத்துருக்கேன். பீடு வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். கீழே இருக்கிற லாலிபாப்புக்கு வந்து அதே நாகப்பழ கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமருக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணுறச்சே நல்லா வந்து ஹேங் ஆகுதான்னு சொல்லிவிட்டு நல்லா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு செட்டு அவங்களுக்கு. செகண்ட் செட்டு வந்து இந்த மாதிரி நான் மோல்டில் யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ஒரு மாதிரி ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ராணி பிங்க்கும் ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சு கலருமே கொடுத்துருக்கேன். நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். கீழே ஜிமிக்கிக்குமே வந்து பிங்க் அண்ட் கோல்டு கொடுத்துருக்கேன். கீழே வந்து அந்த லாலிபாப் வந்து டார்க் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து நல்ல ஒரு இந்த கலரில் சாரீஸ் போயிட்டு இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டாலுமே நல்லா சூப்பராகவே இருக்கும். இது அவங்களோட செகண்ட் செட்டு. தேர்டு வந்து அவங்க கேட்ட மாதிரி லக்ஷ்மி செட் வந்து பண்ணியிருக்கோம். லக்ஷ்மி செட்டில் வந்து 4 கலர் வந்து மல்டி கலர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி வந்து கிறிஸ்டலில் வந்து ஒயிட் கலர் பீடு வந்து நான் ஹேங்கிங்காக கொடுத்துருக்கேன். மேலே வந்து கோல்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மெரூனு, டார்க் க்ரீனு, ரெட்டு, கீழே வந்து எல்லோ வந்து நான் ரெட்டும் எல்லோ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்மச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 பக்கம் சைட்லேயும் வந்து நான் கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கேன் ஒயிட் கலரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு வந்து க்ரீன் அண்டு ரெட்டு வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். 2 பக்கமே வந்து நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் லக்ஷ்மியோட ஃபேஸ் பக்கத்தில். இது அவங்களோட 3வது செட்டு. இது அவங்களோட 4வது செட்டு. இதுவுமே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் கலர் கொடுத்துருக்கோம். அதாவது க்ரீன் வித் பீகாக் க்ரீன் கலரில் வந்து நான் கொடுத்துருக்கேன் மேலே. அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி வந்து அந்த ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்கேன், பெயிண்ட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஸ்டட்டுக்கு மட்டும் 2 ஒயிட் கலரில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். பீடு வந்து நான் கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். சென்டர் ரவுண்டுக்குமே வந்து பீகாக் கலரில் க்ரீன் கொடுத்துருக்கேன். இது அவங்களோட 4வது செட்டு. அதுக்கப்புறம் 5வது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பீகாக் டிசைன். பீகாக் டிசைனுமே வந்து நம்ம பீடு வந்து லைட் ப்ளூ கலர், அப்புறம் லைட்டு பேரட் க்ரீன் கலரில் வந்து நம்ம ஹேங்கிங் பீடு வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த பீடுக்கு மேட்சாக தான் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பீகாக்கோட ஐஸ்க்கு வந்து ஒரு ஜர்கான் ஸ்டோன்ஸும், அதுக்கப்புறம் அதோட ஃபெதருக்கு சைடில் வந்து 2 ஜர்கான் ஸ்டோனும் கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து சென்டர் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து பீகாக் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். இதுவுமே வந்து ஒரு நல்ல டிசைன் தான். பட்டு சாரீக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே பேக் பண்ணுறது தான், சீக்கிரமாகவே நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரியான ஒரு பட்டர் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனாலுமே நார்மலாக வந்து நீங்கள் ஒரு தெர்மோகோலோ இல்லை ஸ்பாஞ்சோ எது வேணாலுமே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து நான் இந்த ஷீட் வந்து வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்பாஞ்ச் வந்து வச்சிடலாம். ஸ்பாஞ்ச் வச்சுட்டு இந்த ஸ்டட்ஸ் எல்லாமே வந்து 3 வந்து நான் வச்சிடுறேன். ஒரு லைனுக்கு வந்து நான் 3 ஸ்டட் வந்து வைக்க போகிறேன். ஸோ வந்து நான் ஃபுல்லாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன்.
இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு லைட்டு ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து நம்ம ரப்பர் ஸ்டட் இருக்கும் பார்த்திங்களா, திருகாணி, அதுவுமே வந்து மறக்காமல் ஒரு குட்டி கவரில் போட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து வச்சிடலாம். இப்போ இந்த ஷீட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டி ஜிம்காஸ், ஆஃபீஸ் வியர்ஸ், காலேஜ் வியர்ஸ்க்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு என்னோடய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதே மாதிரி செட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். இப்போ நம்ம அந்த பபிள் ரேப் வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேஃப்டிக்கு நான் இதுக்கு மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஸ்டிக்கர் வந்து ஒட்டணும். நான் இப்போ வீடியோக்காக உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜிமிக்கி செட்டுமே வந்து லைனாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பாருங்கள், அந்த கவரில் வந்து ஸ்டட்டு வந்து வச்சுருக்கேன், பின்னாடி அந்த திருகாணி வச்சுருக்கேன். 5 செட்டுன்றதுனால நான் 10 வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஷீட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பபிள் ரேப் வச்சிடலாம். இந்த ஜிமிக்குமே வேணும்னா கூடயுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த செட் எல்லாமே செஞ்சு தருவேன். இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் ஸ்டிக்கர் கண்டிப்பாக வந்து ஒட்டி கொடுக்கணும். ஏன்னா தெரிஞ்சவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, தெரியாதவங்க இதை படித்து பார்த்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் ஸ்டிக்கர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு ஒட்டி கொடுக்கணும். இது மாதிரி வந்து மேலே வந்து நம்ம பபிள் ரேப் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து லோகோ ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா லோகோ ஸ்டிக்கர் கூட மேலே வந்து நம்ம ஒட்டி கொடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு செகண்ட் பாக்ஸுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொரியருக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். கீழே வந்து ஒரு குட்டி வந்து ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருக்கேன் சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். நான் வந்து இது போர்ட்டர் தான் புக் பண்ண போகிறேன், அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ செகண்ட் பாக்ஸுமே வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் சேஃப்டிக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பாஞ்சஸ் இருந்ததுனாலுமே மேலே சைட்லலாம் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எழுதி நம்ம வந்து கொரியர் கொடுத்துடலாம். ஃபுல்லாக நான் பேக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.